வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். கஸ்கம சுதுவல்ல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 3 காயமடைந்துள்ளனர். அவிசாவளை கஸ்கம சுதுவல்ல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 12 வயது சிறுமி உள்ளிட்ட 3 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகம் கஸ்கம சுதுவல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இனம் தெரியாத நபர்கள் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் தெரியவராத நிலையில் கொஸ்கம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஏகம்பைக்குளம் மற்றும் பிராமண குளத்தை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் கமநல சேவை நிலைய பிரிவில் உள்ள ஏகம்பை குளத்தையும் பிரமாண குளத்தையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குறித்த குளங்களை விடுவிப்பு செய்து மக்களின் விவசாய பயன்பாட்டிற்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஒட்டுசுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் காணப்படும் ஏகம்பை குளம் பிராமண குளம் என்பன விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது குறித்த பகுதியிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறுவதாகவும் சுட்டிக்காட்டிய ரவிகரன் அப்பகுதியை வனவள திணைக்களத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர் எனவும் இது தொடர்பில் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறிய போதும் இராணுவ முகாம் முற்றுகையிலிருந்து அகற்றப்படவில்லை. அங்கிருந்து இராணுவ முகாம் அகற்றப்படுகின்றமை இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. இந்நிலையில் இராணுவம் விடுவிக்கின்ற இந்த பகுதியை வனவள திணைக்களம் தமது கட்டுப்பாட்டு பகுதியாக எடுத்துக்கொள்ளும். எனவே அப்பகுதியிலிருந்து இராணுவ முகாம் முற்றாக அகற்றப்பட்ட பிற்பாடு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் ஊடாக குறித்த குளங்களுக்குரிய பகுதிகள் அளவீடு செய்து எல்லைகளை வரையறுத்து வனவள திணைக்களத்திடமிருந்து குளங்களுக்குரிய பகுதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிலையில் எவ்வாறாயினும் மக்கள் விவசாயத்திற்காக பயன்படுத்துகின்ற இக்குளங்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு மையம் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பில் நிறுவப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதிய புனர்வாழ்வு மையங்கள் 4 நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் சுஜித் கொத்தலாவல தெரிவித்துள்ளார். 21 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான புனர்வாழ்வு மையத்தை பேராதனை பகுதியில் நிறுவ அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குருநாகல், மாத்தறை, மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் புதிய மையங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுஜித் கொத்தவலாவல் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் 250 மில்லியன் ரூபாய் நிதி இந்த வேலை திட்டத்திற்காக பெறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் அனைத்து சபைகளையும் எதிரணிகளை கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அதில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி மண்கவும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது. ஏனைய எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கியும் அதிகரித்திருப்பதை காண முடிந்திருக்கின்றது. அடுத்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் அத்தேர்தலை அரசாங்கம் நடத்துமா என தெரியவில்லை. அவ்வாறு நடத்தப்பட்டால் அனைத்து சபைகளையும் எதிரணிகளை கைப்பற்றும். அதேவேளை இந்த அரசாங்கம் 5 வருடங்கள் பயணிக்க வேண்டும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாது மக்கள் ஆணைக்கு முரணாக அரசாங்கம் செயல்பட்டால் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசாங்கத்தின் ஆயுட்காலத்தை சுருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் இதுவரை 42 மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 42 மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி நேற்று 10வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது புதிதாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலும் ஒரு மனித மண்டையோடு அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1ஆம் மற்றும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது இதுவரை 45 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரசாங்கம் வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தும் விடயத்தில் சிக்கல்கள் இருப்பதாகவும் அரசாங்கமும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கலாவிவ நன்னீர் மீன்பிடி கிராமத்தில் இடம்பெற்ற நடமாடும் சபையில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு நாடாக 2028ஆம் ஆண்டிற்குள் நமது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தால் எட்டப்பட்ட சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டில் எந்த திருத்தங்களையும் மேற்கொள்ளாது அதே முறையில் முன்னெடுத்து செல்கிறது. ஏற்றுமதியில் பிரச்சனைகள் காணப்படுகின்றமையால் வெளிநாட்டு கடன்களை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்ற விடயத்தில் சிக்கல்கள் நிலவுகின்றன. கடனை திருப்பி செலுத்த பொருளாதார வளர்ச்சி 5% அமைந்து காணப்பட வேண்டும். இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதம் 3.5%, அடுத்த ஆண்டு 3.1% இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டிற்குள் கடனை திருப்பி செலுத்த 5% எட்ட வேண்டும் என்றாலும் இந்த அரசாங்கம் ஏற்றுமதி துறைக்கு உரிய வருமானத்தை வழங்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச 200 ஆடை தொழிற்சாலைகள் மூலம் நாட்டிற்கு டாலர்களை ஈட்டி தந்தார். தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக இன்று நமது நாட்டின் ஏற்றுமதிகள் வீழ்ச்சி கண்டு வருகின்றன. இன்னும் இந்த அரசாங்கத்தினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாது போயுள்ளது. நாட்டின் மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் வந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றியதன் பின்னர் மக்களை மறந்து விடுகின்றனர். நான் இதனை மாற்றியமைத்துள்ளேன். மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்காமை, மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்காமை, மக்களின் கேள்விகளுக்கு பதில்கள் இல்லாமை போன்ற காரணங்களால் நாட்டில் ஒரு இடைவெளி தோன்றியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். මේ රජයේ මැති ඇමතිවරු අපි හැමෝටම කිව්වා, රටේ ජනතාවටත් කිව්වා. கிளிநொச்சி புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் A35 வீதி அருகில் அமைக்கப்பட்டு வரும் 5G தொலைத்தொடர்பு கோபுரத்தை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் A35 பிரதான வீதி அருகில் அமைக்கப்பட்டு வரும் 5G தொலைத்தொடர்பு கோபுரத்தை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வித அனுமதியும் பெறப்படாத நிலையில் கோபுரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதுடன் கோபுரத்தை உடனடியாக அகற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்தாங்கட்ட விஷயமாடு புன்ன நீராவி இதில் உள்ளது கவரேஜ் கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வருத்தங்கள் துன்பங்கள் வந்தாங்க யார் பார்க்கறது? இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு தெரியாமல் கொண்டு மக்களுக்கு தெரியாமல் கொண்டு கொழுவிருக்கிறோம். இதுக்காக நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தருவோம் நான் கால்முடையும் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் வருத்தம் துன்பம் கேன்சர் வருது. இங்கே உள்ள 5G கவரேஜ்னு சொல்லி பூட்டிட்டு போயிருக்கணும். இங்கே உள்ள மக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கே மக்கள் குழம்பி நிற்கணும். 5G தேவையில்லை என்று சொல்லினோம். மக்களுக்கு தேவை என்று சொல்லி குழவினோம். மக்களுக்கு தேவையில்லை என்றைக்குள்ள இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் இதை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வடக்கு மாகாண இளைஞர்களை சந்தித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா வடக்கு மாகாண இளைஞர்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் சந்தித்துள்ளார். கௌதாரி முனையில் இடம்பெற்ற சந்திப்பில் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் இளைஞர்களின் பங்களிப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஜப்பான் அரசாங்கம் பல தொழில்நுட்ப உபகரணங்களை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஜப்பான் அரசாங்கம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பல தொழில்நுட்ப உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பின் துணையுடன் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் இலங்கையின் விமான போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் எல்லை தயார் நிலை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சரக்குகளை பரிசோதனை செய்யும் உபகரணங்கள், பரிசோதனை இயந்திரங்கள், விமான நிலைய கழிவுகளை சேகரிக்கும் லோரிகள், 50 யூரோ வண்டிகள் என்பன நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. ஜப்பான் அரசாங்கத்தின் 8.4 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியின் கீழ் உதவிகள் வழங்கப்பட்டன. இலங்கையில் முதலில் அறிமுகப்படுத்தப்படும் பல தொழில்நுட்ப உபகரணங்கள் இந்த தொகுதியில் அடங்குகின்றன.
அத்துடன் இலங்கைக்கு மேலும் பல நன்கொடைகளை வழங்க ஜப்பான் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 1,38,241 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் இந்தியாவிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அவர்களின் மொத்த எண்ணிக்கை 37,934 ஆகும். கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் திகதி வரை 11,68,044 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஜனவரி மாதத்தில் 2,52,761 பேரும், பிப்ரவரி மாதத்தில் 2,40,217 பேரும், மார்ச் மாதத்தில் 2,29,298 பேரும், ஏப்ரல் மாதத்தில் 1,74,608 பேரும், மே மாதத்தில் 1,32,919 பேரும் சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.